பிரைஸ் தி லார்ட். தந்தை மகன் தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை செய்தியாக ஏசப்பா நமக்கு தருவது மத்தேயு நற்செய்தி இயல் 23 இறை வார்த்தை 27. அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். கடவுளின் மகிமைக்காக நற்செயல்கள் செய்ய வேண்டும். சுய லாபத்திற்காக வெளியில் நல்லவர் இறைபக்தர் போல் நடித்து வாழ்தல் கூடாது. நம் இறைவன் நம்மை அப்படியே குற்றம் குறைகளோடு ஏற்றுக்கொள்பவர், இரக்கம் மிகுந்தவர். அவரிடம் நாம் வெளிவேடமற்று தஞ்சம் புகும்போது நம்மை எல்லாவற்றிலும் உயர்த்துவார். அதற்கு இன்று நாம் விழா காணும் புனித அகுஸ்தினாரும் அவரது தாயார் புனித மோனிகம்மாவும் சான்றாவார்கள். புனித அகுஸ்தினார் கிபி 354 தகாஸ்தே என்னும் ஊரில் பத்ரீசியூஸ் மற்றும் மோனிகா என்னும் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். மோனிகம்மாள் இயேசுவிடம் மிகுந்த பக்தியும் இடைவிடாது ஜெபிக்கும் மகளாக இருந்தார். தன் கணவன் எல்லாவித தீய பழக்க வழக்கங்கள் பெற்றிருந்தாலும் அவரை வெறுக்காமல் அன்பு காட்டி அவருக்காக 17 வருடங்கள் இடைவிடாமல் ஜெபித்தார். அவர் இறப்பதற்கு முன் நல்ல பாவ மன்னிப்பு பெற்று மனம் மாறி உத்தம கிறிஸ்தவராக கணவர் மரித்தார். இதன்பின் புனித அகுஸ்தினார் லத்தீன் இலக்கியம் கற்று தேர்ந்தார். சிறந்த அறிவு கூர்மை உடையவராய் இருந்ததால் மேல் படிப்பிற்கு தன் தாயை ஏமாற்றி கராத்தேஜ் நகருக்கு சென்றார். அங்கே தீயவர்களின் நட்பால் பல தீய பழக்கங்களுக்கு அடிமையானார். பிற மதத்தையும் தழுவ ஆரம்பித்தார். ஆனால் புனித மோனிகம்மாள் மகனை பின்தொடர்ந்து வந்தார். ஜெபம் தவத்தால் தன் மகனை மனமாற்றம் செய்ய இரவும் பகலும் கண்ணீரோடு ஜெபித்தார். அப்போது மிலான் நகரில் நம் புனிதர் ஆசிரியராக பணியாற்றினார். தன் மகனுக்காக குருக்களையும் ஆயர்களையும் வேண்டிக் கொள்ளும்படி தாய் மன்றாடுவாள். கிபி 386 அத்தாயின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆம், நம் புனிதர் புனித வனத்து அந்தோணியரின் வாழ்க்கை வரலாற்றை தற்செயலாக படித்தார். அதிலிருந்த தூய வாழ்வு வாழ வேண்டும் என்று தீர்மானித்து கிறிஸ்தவத்தை தழுவ வேண்டும், கடவுளுக்கே தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பதாயும் தாயிடம் கூற, தாய் கடவுளுக்கு நன்றி கூறி தன் மகனின் விருப்பத்திற்கு உடன்பட்டார். அவர் எதிர்பார்த்ததும் இதுதானே. சுமார் 16 ஆண்டுகள் மகனுக்காக கண்ணீருடன் ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டது. எடுத்து வாசி என்ற குரல் புனித அகுஸ்தினாருக்கு ஒரு குழந்தையின் குரலாக ஒலிக்க அவர் திருவிவிலியத்தை எடுத்து வாசிக்க தொடங்கினார். மிகுந்த மனமாற்றம் அடைந்தார். தன் கடந்த கால பாவ வாழ்வை விடுத்து உண்மையான பாவ மன்னிப்பு பெற்று மிலான் நகர் ஆயர் அம்புரோஸ் அவர்களிடம் திருமுழுக்கு பெற்றார். தன் சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு பின் குருப்பட்டம் பெற்று ஆத்துமங்களை மீட்கும் பணியில் அதிக ஊக்கத்துடன் உழைத்தார். ஆயராகவும் நியமிக்கப்பட்டார். பல சிறந்த ஆன்மீக நூல்களை எழுதினார். அவரது புத்தகங்கள் இன்றும் குருத்துவ கல்லூரிகளில் குரு மாணவர்களுக்கு பாடமாக அமைந்துள்ளது. இவர் தனது 76ஆம் வயதில் விண்ணகம் அடைந்தார். அன்பானவர்களே, ஜெபத்தால் ஜெயிக்கலாம் என்பதற்கு புனித மோனிகம்மாளும் தீய வாழ்வு வாழ்ந்தாலும் கடவுளின் அழைப்பை ஏற்று மனம் திருந்தி வாழ்பவர் புனிதராகலாம் என்ற புனித அகுஸ்தினாரும் நம்மை புனிதராக வாழ அழைக்கிறார்கள். வாருங்கள் செல்வோம். ஜெபம். கண்ணின் மணி போல் எங்களை காக்கும் அன்பிரிவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம். எங்களை காத்து வரும் மேலான அன்பிற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. எங்கள் பெற்றோருக்காக வேண்டுகிறோம் தந்தையே. அவர்களது உடல் ஆன்ம நலனுக்காகவும் எங்களை வளர்த்தெடுக்க அவர்கள் பட்ட கஷ்டங்களுக்காகவும் அவர்களின் வேண்டுதலுக்காகவும் அவர்களுக்காக மன்றாடுகிறோம் அப்பா. அவர்கள் தேவையை அறிந்து அவர்களை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வோம் தந்தையே என்று உறுதி சொல்கிறோம் அப்பா. ஆமென். பல்லுயிரை படைத்திருப்பாய், நீ என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? அன்பினுக்கு அடைக்கும் தாழ் ஒன்று இல்லை என்று உணர்ந்தேன். உன்னின்று பிரியாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. ஆமென்.